அவுதுபில்லாஹிமினஷைத்தானிர்ரஜீம் பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கி அண்ணல் நபி நாயகம் அப்படிங்கிற பாட்டை நான் பாடுறேன். நம்ம கண்மணி நாயகத்தை பற்றி சில விஷயங்கள் முதல்ல பேசிக்கலாம். அவங்களுக்கு அல்லாஹ் ரொம்ப சிறப்பான ஆற்றலை கொடுத்துருந்தான் நம்ம நாயகத்துக்கு. பிலால் ரலியல்லாஹ் ஒருத்தட்ட அடிமையாக இருந்தாங்க. பிலால் ரலியல்லாஹ் அடிமையாக வச்சுருந்த அந்த நபர் ரொம்ப கொடுமைப்படுத்தி அடித்து துன்புறுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தினார். அதை பார்த்த நாயகம் அவங்க பொறுக்க முடியல. நம்ம நபிகள் நாயகத்துக்கு பொறுக்க முடியல ரசூலுல்லாவுக்கு. உடனே அபூபக்கர் சித்திக்கிட்ட சொல்லி, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்து நீங்கள் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுங்க, அவர் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறாரு அப்படின்னு சொன்னோடனே அபூபக்கர் சித்திக் போகிறாங்க. இங்கே ரலியல்லாஹ் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹ் இங்கே போய் அவர்கிட்ட உனக்கு எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கப்பா, வாங்கிட்டு இவங்களை பிலால் ரலியல்லாஹ்வை விடுவிச்சிரு, என்கிட்ட கொடுத்துரு, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன இவ்வளவு பணம், எவ்வளோ பணம் கேட்டாலும் தருவீங்களான்னு கேட்குறாரு. ஆமாம், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் தர்றேன். ஏன் அப்படி சொல்கிறீங்க, இவரை போய் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே, இல்லை ரசூல்லாவே சொல்லிட்டாங்க, நாயகமே சொல்லிட்டாங்க, அதனால் நீங்கள் எவ்வளோ பணம் கேட்டாலும் நான் தர்றேன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் நிறையாவே பணம் கேட்குறாரு கூடுதலாகவே. சரின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்க தூக்கிட்டு தான் வர்றாங்க. அந்த நிலைமைக்கு அவரை அடித்து துன்புறுத்தி ரத்த வெள்ளமாக ஆக்கி வச்சுருக்காரு அந்த ஆள். அதோட அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து அபூபக்கர் சித்திக் நாயகம் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து அவங்க வீட்டில் வச்சு நல்லா குணப்படுத்தி அவங்களுக்கு மருந்து எல்லாம் போட்டு அவங்களுக்கு பிலால் ரலியல்லாஹ்வுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேறு இனம் இவங்க பிலால் ரலியல்லாஹ் அவங்க நம்ம உயர்ந்த இனம்ல, அவங்க குறைஷி இனம்ல அபூபக்கர் சித்திக் அதனால் நம்மளை இப்படி தொட்டு தூக்கி இப்படி நம்மளை குணப்படுத்துகிறாங்களே, என்ன இப்படி என்னை தொடாதீங்கிறாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க, எல்லாம் மனுஷங்க தானே, அல்லாஹ்வோட படைப்பில் எல்லோரும் மனிதர்கள் தான், ஏன் அப்படி நினைக்கிறீங்க, உங்களை நாயகமே இது கொண்டாட சொன்னாங்க, கூட்டிகிட்டு வர சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாயிருச்சு. ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. ஆமாம், அவங்க தான் சொன்னாங்க, உங்களை பணம் கொடுத்து கூப்பிட்டு வந்து வைங்க, நான் சாயந்தரமாக வர்றேன் அப்படின்னு சொல்லி. என்னை பார்க்க வருவாங்களா, அவங்கள பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க பிலால் ரலியல்லாஹ். இல்லை, அவங்க வருவாங்க, சாயந்தரம் வர்றேன்னு சொல்லியிருக்காங்க, வருவாங்கன்ட்டு. சரின்னு சொல்லி அதே மாதிரி சாயந்தரம் ரசூலுல்லாஹ் வர்றாங்க பார்க்குறதுக்கு. பிலால் ரலியல்லாஹ் அப்படி கட்டி தழுவிக்கிட்டு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிலால் ரலியல்லாஹ்வுக்கு. நம்ம ரசூலுல்லாஹ் நம்மளை இப்படி கட்டி தழுவுறது ரொம்ப பெரிய பாக்கியம், இது யாருக்குமே கிடைக்காத பாக்கியம்னு ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. அப்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்து வச்சுருந்ததோட தன்னோடையே வச்சுக்கிட்டாங்க. ரசூலுல்லாஹ் தன்னோடையே வச்சுக்கிட்டாங்க. என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள பாங்கு சொல்கிறதுக்கு அந்த அழைச்சி பாங்கு சொல்ல வச்சாங்க. அவங்களுடைய பாங்கு மேலே உள்ள மலக்குகளுக்கே கேட்கும் பாங்கு சத்தம், அந்த அளவுக்கு அவங்க பாங்கு சொல்லுவாங்க. அவங்களுடைய சத்தம் அவ்வளோ கம்பீரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. வரலாறில் சொல்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லும்போது பிலால் ரலியல்லாஹ் சத்தம் மேலே உள்ள வானத்தில் உள்ள மலக்குகளுக்கே கேட்கும் அப்படின்ட்டு, அந்த அளவுக்கு அவங்களுடைய குரல் கணீர்னு இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தவங்க பிலால் ரலியல்லாஹ். அவங்கள கூட்டிகிட்டு வச்சுருந்ததோட கண்மணி நாயகம் சும்மா இருக்கலை. அவங்களுக்கு நிறைய பள்ளிவாசல் பொறுப்புகள்லாம் நிறையா கொடுத்து அவங்கள நல்லபடியாக வச்சுருந்தாங்க. அதுவும் இந்த பாடலில் வருது. அப்புறம் கடல் மார்க்கமாக கண்மணி நாயகம் வியாபாரம் பண்ணும்போது நிறைய வியாபாரிகள் இவங்கள்ட்ட நாயகத்திட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப கடல் கொள்ளையர்கள் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, நம்ம வியாபாரம் பண்ணிட்டு வரோம், நாங்கள் அந்த பணத்தெல்லாம் பிடுங்கிடுறாங்க, அந்த நம்ம கொண்டு வர பொருட்கள்லாம் அபகரிச்சிடுறாங்கன்ட்டு அவங்களோட சண்டை போட்டு அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய துணையோட அவங்கள விரட்டி அடிக்கிறாங்க. அந்த ஒரு அதிசயம் நடக்குது. அப்புறம் இப்போ காபா அந்த காலத்தில் நம்ம ரசூலுல்லாஹ் இருக்கும்போது, அவங்க இருக்கிற காலத்தில் காபா புனித காபா தவாப் செய்ய வர்றாங்கல்ல மக்கள். அப்போ வர்றவங்கள அப்பவும் அந்த கொள்ளையர்கள் வேறு, அந்த கொள்ளையர்கள் வேறு, இந்த கொள்ளையர்கள் வேறு. இவங்க இவங்களுக்கு கொள்ளையடிக்கிறவங்க தான் அங்கே வர்ற மக்கள்கிட்ட பணத்தை பிடுங்கிறது, அவங்க வச்சுருக்க பொருட்களை ஜாமான்களை எடுக்கிறது, இந்த மாதிரி அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அதையும் மக்கள் சொல்லும்போது, அப்போ தலைவராக யார் இருக்கான்னா அபுதாலிப் இருக்காங்க. முதல்ல அவங்க அப்துல் முத்தலிப் இருந்தாங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டனார். அவங்களுக்கு மகளுடைய வபாத்துக்கு பின்னாடி இவங்க இருக்காங்க, அபுதாலிப் இருக்காங்க. யார், நாயகத்துடைய சிறிய தந்தை இருக்காங்களே, அவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட மக்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி காபாவை தவாப் பண்ண விட மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் கொள்ளைக்காரங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ட்டு. அதை உடனே நாயகத்திட்ட அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கான் அப்பா, போய் என்னென்னு பாருங்கன்ட்டு. அவங்கள எல்லாத்தையும் விரட்டி அடித்து அந்த மக்கள் நிம்மதியாக தவாப் செய்கிறதுக்கு உதவி பண்ணுறாங்க அல்லாஹ்வுடைய துணையோட. இப்படி நிறைய அற்புதங்களும் அதிசயங்களும் அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம நாயகம் நடத்தியிருக்காங்க. இந்த 3 நிகழ்ச்சியும் இந்த பாடலில் வரும்.
கேட்டு மகிழுங்கள். இந்த அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு அண்ணல் நபி நாயகத்தை நம்ம பேசுகிறது பாடுறது இது வல்ல ரஹ்மான் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த பாட்டை கேட்டுட்டு நீங்களும் என்னை ஆசீர்வதிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. அடிமையாக இருந்த பிலால் ரலியை பணம் கொடுத்து வாங்கி வரச் சொல்லி உங்களுடனே இருக்க வைத்தீர், அவரை வாங்கு சொல்ல வைத்தீர், அவருக்கே பல பொறுப்பை கொடுத்தீர் கொடுத்தீர் கொடுத்தீர். அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. அடிமையாக இருந்த பிலால் ரலியை பணம் கொடுத்து வாங்கி வரச் சொல்லி உங்களுடனே இருக்க வைத்தீர், அவரை வாங்கு சொல்ல வைத்தீர், அவருக்கே பல பொறுப்பை கொடுத்தீர் கொடுத்தீர் கொடுத்தீர். அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. கடல் மார்க்கமாக வியாபாரம் செய்யும் போது கடல் கொள்ளையரை விரட்டி அடித்தீரே, அல்லாஹ்வின் கிருபையாலே அதிசயம் பல நிகழ்த்தினீரே, அதிசயம் நிகழ்த்தி நீரே நீரே நீரே. அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. கடல் மார்க்கமாக வியாபாரம் செய்யும் போது கடல் கொள்ளையரை விரட்டி அடித்தீரே, அல்லாஹ்வின் கிருபையாலே அதிசயம் பல நிகழ்த்தி நீரே, அதிசயம் நிகழ்த்தி நீரே நீரே நீரே. அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. புனித காபாவை தவாம் செய்ய வந்தவரை கொள்ளையரிடம் இருந்து காப்பாற்றினீர், நிம்மதியாக தவாம் செய்ய வைத்த எங்களின் நாயகமே, எங்களின் கண்மணி நாயகம் நாயகம் நாயகம். அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. புனித காபாவை தவாம் செய்ய வந்தவரை கொள்ளையரிடம் இருந்து காப்பாற்றினீர், நிம்மதியாக தவாப் செய்ய வைத்த எங்களின் நாயகமே, எங்களின் கண்மணி நாயகம் நாயகம் நாயகம். அண்ணல் நபி நாயகம் அல்லாஹ்வின் இறை தூதரே, அல்லாஹ்வின் இறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே.
அண்ணல் நதி நாயகம் அல்லாவின் நிறை தூதரே, அல்லாவின் நிறை தூதரே, மனிதரில் மாணிக்கம் எங்கள் பொன்மணி நாயகனே. தேங்க்யூ.